சிம்ம ராசிக்காரர்கள் பரிகார தலமாக விளங்கும் சிவ ஆலயம். திருமண வரம், குழந்தை பாக்கியம், பதவி உயர்வு தரும் சிவன் கோவில். வணக்கம் விவேஸ். இன்னைக்கு நம்ம வீடியோவில் திருப்புலிவனம் வியாக்கரபுரீஸ்வரர் திருக்கோயிலை பற்றி தான் பார்க்க போகிறோம். முதலில் இந்த ஆலயம் எங்கே உள்ளது, எப்படி செல்லலாம் என்று பார்க்கலாம். இந்த ஆலயமானது காஞ்சிபுரம் மாவட்டம் உத்திரமேரூர் கிராமத்தில் திருப்புலிவனம் என்ற இடத்தில் இந்த ஆலயம் அமைந்துள்ளது. உத்திரமேரூர்ல இருந்து இந்த இடம் சுமார் 6 கிலோமீட்டர் தொலைவில் உள்ளது. கோயிலோட முழுமையான அட்ரஸ் மற்றும் கூகுள் மேப் லிங்கை டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். தேவைப்படுறவங்க பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. இப்பொழுது இந்த ஆலயத்தோட முழுமையான வரலாறு மற்றும் சிறப்புகளை ஒன்றாக பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி இது போல அற்புதமான ஆலயங்களை பற்றி வீடியோஸ் பார்க்க என்னுடைய ரமேஷ் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. முன்னொரு காலத்தில் மாத்தியந்தினர் என்பவர் திருமூலவரை நித்தம் வணங்கி பூஜை செய்து வந்தார். வண்டுகள் தேனை உறிஞ்சி மலர்களை சேதப்படுத்தும் முன்னார் அதிகாலையிலேயே எழுந்து நந்தவனம் சென்று மலர்களை பறித்து சிவபெருமானை பூஜித்து வந்தார். ஒரு நாள் பனிப்பொழிவின் காரணத்தினால் காலதாமதமாக மலர்களை பறிக்க சென்ற பொழுது அங்கு உள்ள மலர்களை அனைத்தும் வண்டுகள் சேதப்படுத்தி இருந்தன. மிகவும் மனம் வருந்தி அழுதார். அப்பொழுது ஏன் அழுது புலம்புகின்றாய் என்று அசிரீரியாய் குரல் கேட்டது. அவர் சிவபெருமானே, பூஜைக்கு தூய்மையான மலர் கிடைக்காததால் வருத்தம் அடைந்தேன் என்றும், சூரியன் வருவது முன்னால் மலர் பறிக்க சென்றால் இருளில் கண்கள் தெரிவதில்லை, பொழுது விடிந்த பின் சென்றால் மலர்களை வண்டுகள் சேதப்படுத்தி விடுகின்றன, அதனால் துன்பமுற்று வருந்துகின்றேன் என்று கூறினார். அதனை கேட்ட சிவபெருமான், இனி எமது பூஜைக்கு மலர்களை பறிக்க ஏதுவாக இருளில் நன்றாக தெரியும்படியான கண்களையும் செடி மரங்களை ஏறுவதற்கு வசதியான புலிகளுடைய கால்களையும் உனக்கு தருகிறேன் என்றார். இனி நீ வியாக்கரபாதன் என்று அழைக்கப்படுவாய் என்று கூறினார். பிறகு வியாக்கபரதர் சிவபெருமானுக்கு வடபால் முக்தீஸ்வர எனும் பெயரால் லிங்கம் பிரதிஷ்டை செய்து வணங்கினார். அவருடைய முக்தி காலம் வருவதை அறிந்த அவர் இறைவனிடம் 2 வரம் கேட்டார். தன்னுடைய பெயருடன் இணைந்து இறைவனுடைய பெயரும் சேர்த்து வர வேண்டும் என்று வேண்டிக் கொண்டார். அதனால் இறைவருக்கு வியாக்கரபுரீஸ்வரர் என்று பெயர் அமையப்பெற்றது. எனக்கும் சிங்கத்தின் மேல் தட்சிணாமூர்த்தியாக காட்சி அளிக்க வேண்டும் மற்றும் இந்த நாட்டை ஆண்ட ராஜாவிற்கு குழந்தை வரம் அருள வேண்டும் என்று வியாக்கபரதர் கேட்டுக்கொண்டார். சிவபெருமானம் அவர் கேட்ட வரத்தை அளித்தார். மகிழ்ச்சி அடைந்த முனிவர் சிவலிங்கத்தை கட்டி அணைத்த பொழுது அவர் கால் புலிக்கால் என்பதால் அதில் இருந்த நகங்கள் சிவலிங்கத்தில் காயங்கள் ஏற்பட்டது. இந்த தழும்புகளை இன்றும் நாம் சிவலிங்கத்தின் மேல் காணலாம். அந்த காயத்தின் மீது சந்தனம் பூசி வருகிறார்கள். இதனாலே இந்த லிங்கம் வியாகரபுரீஸ்வரன் என்று அழைக்கப்படுகின்றார். சான்ஸ்கிரிட்ல வியாகரா என்றா புலி என்று பொருள்படுகின்றது. இந்த கோவில் பல்லவர் காலத்தில் நந்திவர்மன் என்ற மன்னனால் கட்டப்பட்டது என்று கல்வெட்டுகள் கூறுகின்றன. ஆனால் அந்த சமயத்தில் இந்த கோவிலை செங்கரால் அவர்கள் கட்டினார். பல ஆண்டுகள் கழித்து முதலாம் குலோத்துங்க சோழன் கிரானைட் கொண்டு மறுசீரமைப்பு செய்தார் என்ற தகவலும் இங்கு உள்ள கல்வெட்டுகள் தெரிவிக்கின்றன. இந்த திருப்புலிவனம் கோவில் 3 அடுக்கு கோபுரத்தை கொண்டுள்ளது. கோபுரத்துக்கு வெளியே ஒரு நந்தி மண்டபம், பலிபீடம் மற்றும் கோவில் தெப்பக்குளம் இருக்கிறது. இந்த கோபுரத்துக்கு பின்னால் ஒரு பெரிய மண்டபம், மண்டபத்தின் அருகில் சக்கரங்குடிய தேர் போன்ற வடிவில் இருக்கிறது. இது சோழர்களின் காலத்தை காட்டுகின்றது. இந்த மண்டபத்தில் அமைந்திருக்கும் படிக்கட்டுகள் கோவில் உள்புறத்தில் நம்மை அழைத்து செல்கின்றன. அங்கு மற்ற ஒரு நந்தி மண்டபம், ஒரு பலிபீடமும் இருக்கிறது. இந்த கோவில் மற்ற ஒரு சிறப்பு, சிவலிங்கத்தின் பின்னால் தான் சூரியனின் கதிர்கள் விழுகின்றன. இந்த கோவிலில் சோழர்கள் எழுப்பிய மற்ற கோவில்களில் இருப்பது போன்ற சிறு சிறு சிற்பங்களை நாம் காண முடிகின்றது. இவை பெரும்பாலும் சோழ மன்னர்கள் காலத்தில் இருந்த சிற்றரசர்களின் சிலைகள் தான். இந்த கோவில் விஷ்ணு, நரசிம்மர், அனுமன் போன்ற மற்ற கடவுள்களின் சன்னதியும் இங்கு காணலாம். இந்த கோவிலில் மற்றொரு சிறப்பு சிம்ம குரு தட்சிணாமூர்த்தி. இந்த கோவிலில் 3ஆம் பிரகாரத்தில் சிம்ம தட்சிணாமூர்த்தி வீட்டிருக்கிறார். இந்த தட்சிணாமூர்த்தியின் இடது கால் சிம்ம வாகனத்தின் மீதும் வலது கால் முயலகன் மீதும் ஊன்றியபடி காணப்படுகின்றார். இது வேறெங்கும் காண முடியாத ஒரு அம்சமாகும். அதனால் இத்தல குருவிற்கு சிம்ம குரு தட்சிணாமூர்த்தி என்று பெயர் வந்தது. தட்சிணாமூர்த்தியின் அருகில் சனாகதி முனிவர்களும் பதஞ்சலி மற்றும் வியாகரபாத முனிவர்கள் தங்கள் துணைவையாருடனும் இருப்பது போன்ற அமைப்பு உள்ளது. இவர் ஒரு காதில் குண்டலமும் மறு காதில் தோடும் அணிந்து சிவசக்தி வடிவமாக காட்சியளிக்கின்றார். அதனால் இவரை அர்த்தநாதீஸ்வர தட்சிணாமூர்த்தி என்றும் அழைக்கப்படுகின்றார். இந்த பெயருக்கு காரணம் இவருடைய இடது கால் அம்மனின் வாகனமான சிம்மத்தின் மீதும் வலது கால் நடராஜ பெருமானுக்கு இருப்பது போல முயலகன் மீது உள்ளதால் இவர் அர்த்தநாதீஸ்வர தட்சிணாமூர்த்தி என்கின்றனர். பெயருக்கு ஏற்றாற் போல் இவர் முகத்தில் ஆண்மையின் மிடுக்கையும் பெண்மை நளினத்தையும் நாம் காணலாம். இங்கு மூலவரான சிவபெருமான் வியாக்கரபுரீஸ்வரர் என்ற பெயரில் அருள் பாலிக்கின்றார். சதுரவடிய ஆவுடையராக தாமரை மீது காணப்படுகின்றார். சிவலிங்க திருமேனியின் புலியின் பாதங்கள் காணப்படுகின்றன. லிங்கத்தின் மேல் பாகத்தில் ஜடாமுடி காணப்படுகின்றது. இப்படி ஜடாமுடி தரித்த சிவலிங்கத்தை நாம் திருவையாறு, சிவசைலம் ஆகிய 2 தலங்களில் மட்டுமே தரிசிக்க முடியும். இந்த அம்சம் இந்த தலத்தில் தனி சிறப்பாகும். அம்மனின் திருநாமம் அபித குஜம்பாள். இந்த ஆலயம் சிம்மராசிக்காரர்களின் பரிகார தலமாக உள்ளது. மன வேற்றுமை உடைய தம்பதியர் இவரை வழிபட்டால் அவர்கள் இடையே ஒற்றுமை மேலோங்கும்.
இத்தலத்தில் வழிபட்டால் திருமண வரம், குழந்தை வரம், பதவி உயர்வு முதலிய நற்பலன்கள் கிட்டும். தற்பொழுது இந்த ஆலயத்தில் திருப்பணி நடந்து கொண்டிருப்பதால் முழுமையாக அனைத்து சன்னதிகளும் தரிசிக்க முடியவில்லை. சிம்மராசிக்காரர்கள் இந்த ஆலயத்திற்கு வந்து சிவபெருமானை வழிபட்டு பலன் பெறலாம். மீண்டும் இது போல அற்புதமான ஆலயத்தில் சந்திக்கலாம். தொடர்ந்து இது போல ஆலயங்களை பத்தி வீடியோஸ் பார்க்க என்னோட ரிமார்க்கபிள் டிராவல் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஓம் நம சிவாயே. நன்றி, வணக்கம்.